வணக்கம். இன்றைக்கி கற்றாழை பற்றி பார்க்க போகிறோம். கற்றாழை வந்து நம்ம வீட்டு வாசலே நாங்கள் வச்சுருக்கோங்க. இந்த கற்றாழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷத்தில் இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி ஆயிடுச்சு. இந்த கற்றாழை பார்த்திங்கன்னா வந்து ஆன்மீக ரீதியும் நிறையா இருக்குது, அதேமாதிரி மருத்துவ ரீதியாகவும் நிறையா இருக்குது. ஆன்மீகம் வந்து மருத்துவம் ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். ஆல்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ என்னங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோ பார்க்கலாம். கற்றாழை வந்து வீட்டு வாசலில் வைக்கிறதுனால நிறைய நமக்கு பயன்கள் இருக்குங்க. இந்த எதிர்மறையான ஆற்றல்லாம் வந்து உங்களுக்கு சரியாகி நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஒரு தெய்வ கடாட்சம், அதாவது ஒரு மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லுவாங்க கற்றாழை வீட்டில் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் வந்து அது வீட்டு வாசலில் வைக்கிறதுனால கண் திருஷ்டி இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அதில் அடிபட்டுரும். ஒரு வீட்டு வாசலில் வைக்கும்போது போகிற வர மக்கள் பார்ப்பாங்க, அந்த கண் திருஷ்டி வீட்டு மேலே உள்ள கண் திருஷ்டியானது கற்றாழை பார்வையில் வச்சிங்கன்னா அது மேலே வந்து அந்த கண் திருஷ்டியானது இருக்காது. அந்த அளவுக்கு வந்து அதில் பவர்ஃபுல்லு. அதை பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 அடி 1.5 அடி அந்தளவுக்கு நீளமாக 2 சைட்லேயும் முள் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு தெய்வ சக்தி மிகுந்தது. கற்றாழை வந்து வீட்டு வாசல் இருந்தாலே வந்து நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜிலாம் இருக்காது. பாசிட்டிவ் சம்மந்தமாக நிறையா நமக்கு வந்து இருக்கும். நல்ல ஒரு மனசுக்கு வந்து ஒரு உற்சாகமாகவும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மெயின்ட்டும் ஒரு தவறான எண்ணங்கள் வராது. அது வந்து அதோட கலரும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பச்சைன்னு பசுமையாக இருக்கிறதுனால நமக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் வந்து நல்லா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது. தெய்வசக்தி அதிகமாக இருக்கிறதுல. இது வந்து அடுத்து பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக பார்த்திங்கன்னா இதில் வந்து முதல்ல இது வந்து இளமையாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குங்க. இந்த மாடல் அழகியெல்லாம் வந்து அதிகமாக வந்து இந்த கத்தாழையை தான் பயன்படுத்துகிறதா ஒரு குறிப்பு நான் படிச்சிருக்கேன். என்னென்னா வந்து இது வந்து உள்ளுக்குள்ளே சாப்பிட்டாலும் சரி, இல்லை மேலே நம்ம சருமத்தில் நம்ம பூசிக்கிட்டாலும் சரி, தோல்கள்லாம் பார்த்திங்கன்னா பலன்னு அப்படியே ஒயிட்னஸ் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து இதில் வந்து அந்த ஜெல்லோட ஒரு பவரானது அந்தளவுக்கு அது வேலை செய்யும். அதாவது முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அதுக்கு மேலே வேணாலும் வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து குளித்தாலும் சரி, இல்லை குளிர்ந்த தண்ணியில் முகத்தை நீங்கள் வாஷ் பண்ணாலும் சரி, பார்த்தீங்கன்னா வந்து முகமே வந்து ஒரு பளிச்சுன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அது தொடர்ந்து அந்த முகத்தில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கரும்புள்ளி, அந்த முகத்தில் கண்ட உள்ள கருவளையங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூக்கு தாடைக்கு கீழே எல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் சில பேருக்கு. அந்த கருப்பு எல்லாம் வந்து நல்லா சரியாகி பார்க்குறதுக்கு முகம் வந்து ரொம்ப பொலிவாக ஒயிட்டாக இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ஒரு அற்புதமானதுங்க. கூந்தல் வளர்ச்சிக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா, ஒரு கத்தாழை ஒரு மடலை நம்ம எடுத்து அதை கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து எல்லோ கலரில் ஒரு லிக்விடானது வெளியாகும். அது பாட்டுக்கு அது வெளியாகிட்டே இருக்கும். அது ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த லிக்விட் எல்லாமே வெளியான பிறகு அதுக்கப்புறம் உள்ள ஜெல்லை மட்டும் எடுத்து நம்ம தலையில் தேய்ச்சி ஒரு 20 நிமிஷம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம குளிச்சிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. குளிச்சுட்டு அது மாதிரி நீங்கள் வந்து வாரத்தில் 2 முறை 3 முறை இல்லைன்னா வாரத்துக்கு 1 முறை செஞ்சு வந்தீங்கன்னா கூட முடியோட வளர்ச்சி ரொம்ப நீட்டமாக இருக்கும். முடி நல்லா கருப்பாக இருக்கும். முடி உதிர்ந்த இடத்துலலாம் முடி வளர்கிறதுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். நல்லா முடி பார்க்குறதுக்கு ஷைனிங்காகவும் இருக்கும். அடுத்து கற்றாழையில் ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம். ஹேர் ஆயில் எப்படின்னா, இந்த மாதிரி கற்றாழை வந்து பீஸாக கட் பண்ணிவிட்டு வெந்தயத்தை வந்து முதல் நாள் ஊற வச்சிடணும். கத்தாழை, வெந்தயம், நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெயில் செக்குன பியூர் தேங்காய் எண்ணெயை வாங்கி மிதமான சூட்டில் ஹீட் பண்ணி அந்த எண்ணெயை வந்து அப்படியே இறக்கி ஆற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்து ஒரு பாட்டிலில் வச்சுட்டு அதை ரெகுலராக தடவி வரணும். தலையில் தொடர்ந்து நீங்கள் தலையில் எல்லாருமே தடவிக்கலாம், யார் வேணாலும் தடவிக்கலாம், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தடவிக்கலாம். ஆனால் அதிகமாக ரொம்ப குளிர்ச்சியானது, அதனால் வந்து குளிர்காலங்களையும் பனிக்காலங்களையும் இதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதாவது கொஞ்சமாக நம்ம பயன்படுத்தணும், தவிர்க்க வேணாம், கொஞ்சமாக பயன்படுத்தணும். பகலில் பயன்படுத்தணும், இரவு நேரங்களில் பயன்படுத்தக்கூடாது. அந்தளவுக்கு இது குளிர்ச்சி. அந்த மாதிரி நீங்கள் அந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணி நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா முடி இன்னும் சூப்பராக இருக்கும். நிறையா அடர்த்தியாக வளரும், நல்லா நீட்டமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு கற்றாழை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. கற்றாழையை ஒரு மடலை எடுத்து கட் பண்ணி அதில் உள்ள ஜெல்லை மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் நம்ம வாயில் போட்டு அப்படியே முழுங்கிடணும். பச்சையாகவே போட்டு வாயில் போட்டு முழுங்கிட்டோம்னா
உடம்புல உள்ள சூடு பயங்கரமாக ஹீட்டில் கண்ணீரையும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கொப்பளங்கள் வரும், நாக்கில் பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உடம்பு ஓவர் ஹீட் ஆனதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதெல்லாம் வந்து இந்த கத்தாழை சரி பண்ணும். நீங்கள் வந்து இது வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் 3 நாளைக்கு ஒரு டைம் சம்மர் டயத்தில் கோடை காலங்களில் நீங்கள் வந்து டெய்லி கூட சாப்பிடலாம், எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி உடம்புல உள்ள உஷ்ணங்கள்லாம் வெளியாகி உடம்பு ரொம்ப கூலிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, உடம்பு உங்களுக்கே தெரியும். அதன் பிறகு கத்தாழையை நீராக தண்ணி, அதாவது முதல் நாள் சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி காலையில் அந்த சாப்பாடு வச்சுருக்காங்களே அந்த தண்ணியை எடுத்து அதில் நீராக தண்ணியில் இந்த கத்தாழை ஜெல்லை நல்லா கரைச்சிட்டு இந்த மாதவிடாய் காலங்களில் மென்ஸ்ட்ரேஷன் பீரியடில் லேடிஸ்க்கு ஏற்படுற பிரச்சனைகள், வயிற்று வலியே அதனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த கத்தாழையை வாரத்தில் 2 முறை அந்த நீராக தண்ணியில் நல்லா கரைச்சி அதை காலையிலே வெறும் வயிற்றில் குடிக்கணும். குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் டீயோ காஃபியோ எதாக இருந்தாலும் குடிக்கணும். அது மாதிரி குடிச்சு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப சூப்பராக கிளியர் ஆகி வருங்க. கண்கூட பார்க்கலாம். நமக்கு அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது கற்றாழை. கற்றாழையை மோரில், அதாவது கற்றாழையை மோரில் கலந்து அது கூட கொஞ்சம் மிளகு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இல்லை மிக்சியில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அந்த ஜூஸை நம்ம டெய்லி சாப்பிட்டு வரணும். அந்த மாதிரி டெய்லி சாப்பிட்டு வந்தோன்னா வயிற்றில் உள்ள பிரச்சனைகள், கண் எரிச்சல், கண்ணிலேருந்து தண்ணி ஒடிகிறது, கண் பார்த்திங்கன்னா சகப்பாகவே இருக்கும், அந்த உடம்பு ஓவர் ஹீட்டனால சகப்பாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் முற்றிலும் குணமாங்க. இது வந்து கத்தாழை ஜூஸுன்னு கூட சொல்லலாம். கத்தாழை ஜூஸ் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமானது. கத்தாழை வந்து ரொம்ப எளிமையான முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை இது. நீங்கள் கற்றாழை வந்து ரொம்பலாம் அலைஞ்செல்லாம் நம்ம தேடி எடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு கிடைக்கலன்னா கார்டனில் போய் கேட்டிங்கன்னா கத்தாழையை வச்சுருக்காங்க, அவங்க அந்த தொட்டியில் வச்சு வளர்க்குறாங்க. அதை வாங்கினது நீங்கள் வச்சா கூட 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறையா சின்ன சின்ன செடிகள்லாம் கத்தாழை செடி நிறையா வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு அது வந்து நிறையா வந்து முளைக்கக்கூடிய ஒரு பரவக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூலிகை இது. கத்தாழை வந்து வீட்டு வாசலில் வச்சா கூட வம்சம் விருத்தியாகும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து அது அடுத்தடுத்து சின்ன சின்ன குட்டியாக நிறையா அது வந்து படர ஆரம்பிக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இது ஒரு செடி தான் கொண்டு வந்து நாங்கள் வச்சோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது, நிறையா இருக்குது. அந்த மாதிரி வந்து கார்டன்லேருந்து நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். அது ஆணிக்கால் உள்ளவங்க வந்து இந்த கத்தாழை, சூடன், மருதாணி இது 3ஐயும் அரைச்சி இரவு நேரங்களில் காலில் கட்டிட்டு படுத்தாங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா அந்த வலி குறைஞ்சிருக்கும். அது மாதிரி தொடர்ந்து ஒரு 15 நாள் செஞ்சோம்னா ஆணிக்காலானது சுத்தர கிளியர் ஆகும். இது உண்மையிலே வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சதுனால இது சொல்கிறோம். அந்த மாதிரி ஆணிக்கால் பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி கத்தாழை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஆணிக்கால் வந்து சீக்கிரத்தில் குணமாகும். கத்தாழை ஜூஸை ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக இருக்குங்க. மூலம் பிரச்சனை உள்ளங்க, ரத்தப்போக்கு, அப்புறம் இந்த மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு பிரச்சனைகள், அப்புறம் இந்த கண் எரிச்சல், ஹீட்னால உடம்பு முழுக்க சின்ன சின்ன பிம்பிள்ஸ் கொப்பளங்கள் வர்றது, வயிற்றில் ஏற்படக்கூடிய வலி, அதிகமான ஹீட் ஆகிடுச்சுன்னா வயிற்றில் வலி ஏற்படும். இந்த டிரைவர்லாம் வந்து லாங்கில் டிரைவிங் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அவங்களாம் இந்த மாதிரி கத்தாழை ஜூஸு வாரத்துக்கு 1 முறை 2 முறை கம்பல்சரி சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடம்புல எந்த பிரச்சனையும் வராது. உடம்புல ஹீட் அதிகமானால் பல்வேறு வியாதிகள் வந்து அட்டாக் ஆகும். அதனால் உடம்பு வந்து கூலிங்காக இருக்கிறதா ரொம்ப நல்லது. அதுவும் இந்த கோடை காலங்களில் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து உடம்பை கூலிங்காக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கத்தாழை வீடுகளில் வச்சு பயன்படுத்திட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் காலம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் செடிகள் முதிர்ந்துட்டுனா அது பூக்க ஆரம்பிக்கும். அந்த பூனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பூ நீங்கள் கிளி போட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கத்தாழை வந்து முதிர்ந்து போயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பூக்கிறது இயற்கை. அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதனால் நீங்கள் அதை பூத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வெட்டியெல்லாம் தூக்கிடுறாதீங்க. அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கத்தாழை செல் பயன்படுத்தும் போது முக்கியமான விஷயம் என்னென்னா அதை நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 5-6 டைம் அது நல்லா கழுவணும். அப்போ தான் அதில் உள்ள கசப்பு தன்மையானது போகும். இல்லைனா அந்த கசக்கும் அந்த எல்லோ கலர் லிக்விட் நான் வீடியோவில் காமிச்ச பார்த்தீங்களா, அந்த லிக்விட் எல்லாம் வெளியானது பிறகு தான் அதை நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணணும். இல்லைனா கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு 5-6 டைம் கழுவிட்டு நீங்கள் ஜூஸ் ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எந்த ப்ராப்ளம் கிடையாது. கழுவுறது ரொம்ப முக்கியம், க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால் சுத்தமாக க்ளீன் பண்ணுறீங்க. அப்போ தான் அந்த கசப்பு தன்மை வந்து முற்றிலும் கிளியர் ஆகும். கற்றாழை உடல் ரீதியாக உள்ள எல்லா பிரச்சனைகளுக்குமே ரொம்ப தீர்வளிக்கக்கூடிய ஒரு மூலிகை இது. கற்றாழை வந்து நீங்கள் அலட்சியமாக நினைக்க வேணாம். கற்றாழை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. கற்றாழை கிடைக்காம நிறைய இடங்களில் வந்து அலைஞ்சு தேடி வாங்கிட்டு வராங்க. ஆனால் கிராமப்புறங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அதனால் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலிகை எடுத்து நீங்கள் பயன்பெறணும். முக்கியமாக இளமையை பராமரிக்கிறதுக்கு கற்றாழை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மூலிகைங்க. இளமைக்கு ரொம்ப அதிகம். நீங்கள் இளமையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கற்றாழையை உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சரி, இல்லை வாரத்தில் 2 முறை நீங்கள் தினசரி உங்கள் உடம்புக்கு நீங்கள் எடுத்துங்க. அதாவது மேல் பாகமும் பூசிக்கலாம், இல்லை உள்ளுக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். 2 முறை பண்ணாலும் இது நல்ல ஒரு பயன் தரக்கூடிய ஒரு மூலிகை இது. அதனால் இளமையை பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றாழையை நீங்கள் தினசரி நீங்கள் சாப்பிட்டே ஆகணும், எடுத்துக்கணும். உடம்புலையும் பூசிக்கலாம், உள்ளேயும் சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டு வாசலில், எங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் சரி, எங்கள் வீட்டு வாசலையும் சரி நாங்கள் கத்தாழை வச்சுருக்கோம். கத்தாழையினால நிறைய நாங்கள் பயன்கள் அடைஞ்சிருக்கோம். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவிடுறேன். கத்தாழையில் நாங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து அதை செஞ்சு எல்லாமே நாங்கள் பயன் அடைஞ்சிருக்கோம். அதனால் தான் இந்த மாதிரியான ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.
இந்த வீடியோ பார்த்தது மூலமாக நீங்கள் கத்தாழை நிறையா பயன்கள் பெறுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ நாங்கள் பதிவிட்டிருக்கோம். இது போன்று நிறைய மூலிகைகள் எங்கள் சேனலில் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்து நீங்கள் பயனடைறோம். அதனால தான் இந்த பதிவை நாங்கள் பதிவிடுறோம். இந்த கத்தாழை மூலம் நீங்கள் எந்தளவுக்கு பயனடைச்சிங்க அப்படிங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கற்றாழையில் பல மடங்கு பயன்கள் நமக்கு இருக்குது. இதெல்லாம் ஒன்று சில பேருக்கு சொன்னால் தான் தெரியுது, சொல்லாலலாம் அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இந்த பதிவு நாங்கள் விட்டுருக்கோம். நிறைய நீங்கள் பயன்பெறலாம். கற்றாழையை தினசரி நீங்கள் லைஃப்பில் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு உடம்புல உள்ள எல்லா பிரச்சனைகளும், இந்த உடம்பு உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கற்றாழை வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு மூலிகை. அது தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கத்தாழை வந்து மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்குது. அது மாதிரி நீங்களும் அந்த மாதிரி பயன்பெறுங்க. நான் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதன் பிறகு நீங்களே வந்து கமெண்ட்டை நீங்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி செய்யணும். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை நீங்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பார்த்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக நான் பார்ப்பேன், வெயிட் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் நாங்கள் போட்டுட்ருக்கோம். பார்த்து கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறணும். சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலையும் ஆங்கில மருந்தையும் தேடி போக வேணாம். இயற்கையான மூலிகைகளை பயன்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு நாங்கள் போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்து நீங்களும் பயன்பெறணும். இதுபோல் அடுத்த ஒரு மூலிகை வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.